இலவசம்லாம் ஒன்றும் வேணாம், எடுத்துட்டு போங்க எல்லாம். மக்களுக்கு நல்ல பாலிசி கற்றுக் கொடுத்துருக்கீங்க. வெரி குட் சத்யா. ஐயோ ரஞ்சித், சீக்கிரம் சமைக்கணும். ஏங்கா, மஜிலி குப்பத்துல பெரிய கொண்டாட்டமாமே. இப்பதான் கதிர் மாப்பிள்ள சொன்னாரு. ஆமா நிர்மலா, நானும் கேள்விப்பட்டேன். திவ்யாக்கு பாத்திருக்கிற மாப்பிள்ள குப்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் இலவசமா சேலை வேட்டிலாம் கொடுத்திருக்காரு. சத்யாக்கு திவ்யா மட்டும் தானே கூட பிறந்தவ. என்னதான் கதிர் மாப்பிள்ள அக்கா அக்கான்னு மூச்சுக்கு 300 தடவை சொன்னாலும் அவரு சத்யாக்கு தம்பி ஆயிட முடியாதுல்ல. என்னதான் விளக்கெண்ண பூசிக்கிட்டு வீதியில உருண்டாலும் ஒற்றை மண்ணுதான்க்கா ஒட்டும். கதிர் பத்தியோ கதிர் குடும்பத்தை பத்தியோ சத்யாக்கு என்ன அக்கறை இருக்க போதுன்னே தெரியல. என்னாச்சு உனக்கு? ஏன் சத்யாவை பத்தி இப்படி பேசுற? நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. சத்யாவுக்கு கூட பிறந்த தம்பி இருந்தா எப்படி பார்த்துப்பாளோ அதை விட ஒரு படி மேலதான் சத்யா கதிர் மேல பாசமா இருக்கா. சத்யா கதிர தம்பியா நினைச்சிருந்தா தம்பி பொண்டாட்டி சௌமியா வளகாப்ப பத்தி ஏதாவது யோசிக்கணும்ல. அவ அக்கா கல்யாணம் பண்றத பத்தியே யோசிச்சுட்டு இருக்கா. ஹே, அவ சின்ன பொண்ணு, எந்த விஷயத்தை எப்ப பண்ணணும்னு தெரியாது. ஆனா எப்பவும் நல்லது பண்ணணும் தான் நினைப்பா. யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டா. ஆமாக்கா, இப்படியே நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. சத்யா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே சௌமியாவோட வளகாப்ப தள்ளி வச்சோம். ஆமா, சத்யா கர்ப்பமா இல்லைன்னு தெரிஞ்சதும் சத்யா மட்டுமா அதிர்ச்சியானா? நாம எல்லாரும் தானே அதிர்ச்சியானோம். அந்த நேரத்துல சௌமியாவோட வளகாப்பு நடந்தா சத்யாவோட மனசு வருத்தப்படும்னு நினைச்சுதானே நாம அந்த வளகாப்ப தள்ளி வச்சோம். என்னால்தான் சௌமியாவோட வளகாப்ப தள்ளி வச்சுக்கிறீங்களா? சத்யா, எல்லாத்தையும் கேட்டுட்டு தானே நின்னுட்டு இருந்த. அப்படியே இவங்க கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க. ஏய், சத்யா சத்யா நில்லுமா, சொன்னா கேளு. நில்லு சத்யா, சத்யா நில்லுமா, சொன்னா கேளு. சத்யா மா, என்னாச்சு? உடனே ஒரு நல்ல நாள் பார்த்து சௌமியாவோட வளகாப்ப நடத்தணும் அவள் பேபி. மா, என்னமா பிரச்சனை? எதுக்கு ரவுடி பேபில டென்ஷனா இருக்காங்க? திடீர்னு சௌமியாக்கு வளகாப்பு நடத்தணும்னு சொல்றாங்க. அத நான் சொல்றேன் பிரபு. அக்கா கல்யாணத்தை பத்தி யோசிக்க தெரிஞ்ச சத்யாவுக்கு தம்பி பொண்டாட்டி வளகாப்ப பத்தி யோசிக்க தெரியாதான்னு கேட்டேன். இவங்க அப்படி சொல்லல. நான் கதிர தம்பியாவே நினைக்கல, சும்மா அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்கிற அர்த்தத்துல பேசினாங்க. டே கதிரு, அக்கா, நீ சொல்றா, உன்னை நான் அப்படியா நினைச்சுன்னு இருக்கிறேன்? எனக்கு கதிரு வேற என் அக்கா வேற இல்ல. எனக்கு 2 பேருமே ஒண்ணுதான். நான் அப்படிதான் நினைச்சுன்னு இருக்கிறேன். எனக்காக என்னாலதான் சௌமியாவோட வளகாப்ப தள்ளி வச்சுக்கிறாங்க. என்னால சௌமியாவோட வளகாப்பு தள்ளி போக கூடாது அவன் பேபி. இத பாருங்க, சௌமியா வளகாப்ப நடத்திடலாம். நீ கொஞ்சம் அமைதியா இருங்க. இத்தனை நாளா எனக்காக தள்ளி வச்சதெல்லாம் போதும். உடனே ஜோசியரை வர வச்சு வளகாப்புக்கு நாள் குறிச்சு சௌமியாவோட வளகாப்ப நடத்துறோம். சரிங்க, நடத்திடலாம். காதலிக்காக காத்திருக்கிறதுல ஒரு சுகம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதை இன்னைக்கு நான் முழுசா அனுபவிச்சிட்டேன்.
எதுக்கு என்ன வர சொல்லி கால் பண்ணீங்க? என்ன திவ்யா அது? நீங்களும் நானும் மீட் பண்றதுக்கு ஏதாவது காரணம் வேணுமா என்ன? உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, கால் பண்ணி வர சொன்னேன். பிரபுவை விட பெரிய ஆளா பேர் வாங்கி காட்டுறேன்னு குப்பத்துல சீன் போட்டு மொக்க வாங்கிட்டு இதுல ரொமான்ஸ் வேண்டி கிடக்கு. திவ்யா, அதுல என் மேல எந்த தப்புமே இல்லை. அந்த ட்ரங்கன் மேன் வந்து ஃபுல்லா சொதப்பிட்டான். மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும். கண்டிப்பா நான் சொன்னதை செஞ்சு காமிக்கிறேன். இதுல உங்க ஃபிங்கர் பிரிண்ட் வைங்களேன். எதுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம்? நீங்க பயப்படாம வைங்க, நான் சொல்றேன். ரஞ்சித், இப்ப சொல்லுங்க, எதுக்கு இந்த ஃபிங்கர் பிரிண்ட்? நம்ம நிச்சயதார்த்தம் மோதிரம் பண்றதுக்காக தான் இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை கேட்டேன். திவ்யா, திவ்யா என்ன பண்றீங்க? ப்ளீஸ். திவ்யா, உங்களுக்கு என்னாச்சு? எதுக்கு அந்த பேப்பரை கிழிச்சு போட்டீங்க? பிரபுவோட பிசினஸ தரமட்டமா ஆக்குனாதான் உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னது மறந்துட்டீங்களா? திவ்யா, திவ்யா நில்லுங்க. திவ்யா ப்ளீஸ். இந்த பொண்ணுங்களை புரிஞ்சுக்கவே முடியலையேடா. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும், அதுவும் என்னாண்ட தனியா பேசணும்னு சொல்லி தானே கூட்டின்னு வந்தீங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க இப்படி யோசிக்கிறத பார்த்தா மேட்ரு ரொம்ப சீரியஸா இருக்கும் போல இதே. சொல்லுங்க. உங்க அக்கா திவ்யாவை என்னால புரிஞ்சுக்கவே முடியலங்க. என்னாச்சு ரஞ்சித்? ஏன் திடீர்னு இப்படி சொல்றீங்க? என் அக்கா உங்களாண்ட ஏதாவது சண்டை போட்டாளா? ஆமாங்க. ஆனா அந்த சண்டைக்கு காரணம் நான் இல்லைங்க, நீங்க. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னால கூட திவ்யா மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கவே முடியலங்க. ஆமா, திவ்யா ஏன் எப்ப பார்த்தாலும் உங்க மேல ஏதோ கோவத்திலே இருக்காங்க? என் அக்கா எப்பவுமே அப்படிதான். என் மேல எந்த அளவுக்கு கோவமா இருக்கிறாளோ அந்த அளவுக்கு என் மேல பாசமாவும் இருப்பா. ஆனா எனக்கு என்னமோ அப்படி ஒன்றும் தெரியலங்க. திவ்யாவுக்கு உங்க மேல கோவம் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆக்சுவலி நீங்களும் பிரபு சாரும் திவ்யா மேல எவ்வளவு அக்கறை காட்டுறீங்க. ஆனா திவ்யாவுக்கு உங்க மேல கொஞ்சம் கூட அக்கறையோ பாசமோ இல்லைங்க. சாச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ரஞ்சித். மனசுல இருக்கிற அன்பு அக்கறை பாசத்தை சில பேர் வெளியே காட்டிக்குவாங்க, சில பேருக்கு வெளியே காட்டிக்க தெரியாது. அதுல என் அக்கா 2வது ரகம். என் அக்கா என் மேல கோவமா இருக்கிறதுனால நீங்க அவளை தப்பா நினைச்சுக்காதீங்க. அவளுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிக்குது. என்ன, சில நேரம் முன்கோபி போல நந்துப்பா, பொறுமையா இருக்க மாட்டா. அது சின்ன வயசுல இருந்தே அவ அப்படிதான். எல்லாம் போ சரியாயிரும், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்க சிஸ்டரை பத்தி உங்ககிட்டயே கம்ப்ளைண்ட் பண்றேன்னு தப்பா எடுத்துக்க வேண்டாம். ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தாங்க சொன்னேன். சிச்சி, நான் எதுவும் உங்களை தப்பா நினைக்க மாட்டேன். அதே மாதிரி நீங்களும் என் அக்காவை தப்பா நினைச்சிடாதீங்க. நான் அப்படிலாம் நினைக்க மாட்டேங்க. நான் திவ்யாவை எவ்வளோ லவ் பண்றேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் வரேங்க. ஜோசியரே, அவசரப்பட வேண்டாம். நல்ல பொறுமையா நல்ல நாளா பார்த்து எங்களுக்கு சொல்லுங்க. வளைகாப்பெல்லாம் வளர்பிறையில பூசம் இல்லைன்னா திருவோண நட்சத்திரத்துல வர்ற நாட்கள்ல வைக்கிறது ரொம்ப சிறப்பு. வர்ற புதன்கிழமை நாள் அமோகமா இருக்கு. வளர்பிறை திருவோண நட்சத்திரம் எல்லாம் ஒண்ணு கூடி வந்திருக்கு. அது மட்டும் இல்லம்மா, புதன்கிழமையும் சேர்த்து வந்திருக்கு.
பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவா. எல்லாம் ஒண்ணு கூடி இருக்கு. அன்னைக்கே வளகாப்ப வச்சுக்கலாமே. ரொம்ப சந்தோஷங்க. நிர்மலா, போய் தட்டுல தட்சணை வச்சு எடுத்துட்டு வா. சரிங்கக்கா. அக்கா, நீ உன் கையால கொடுத்துடு. சரிக்கா. இந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா வரேன். அப்போ எல்லாருக்கும் போயிட்டு வரேன். போய் சமந்தி, நான் ஒன்னு கேட்கலாமா? என்னம்மா கேளுங்க. சௌமியா இங்கே இருந்ததுனால என் மருமகளுக்கு என்னால எதுவுமே செய்ய முடியாம போச்சு. அதனால சௌமியாவோட வளகாப்பையாவது எங்க வீட்ல வைக்கலான்னு நான் நினைக்கிறேன். குப்பத்தில் வச்சு என் பொண்ணுக்கு வளகாப்பு நடத்த நான் ஒத்துக்க மாட்டேன். புருஷ வீட்ல வளகாப்பு நடத்தி பொண்ணை பிறந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறதானே உலக வழக்கம். அந்த வழக்கத்தை தான் கதிரம்மா சொல்றாங்க. மாட்டேன்னு சொன்னா எப்படிங்க? சோமியா கல்யாணம் உலக வழக்கப்படி தான் நடந்துச்சா? வளகாப்பு அதே மாதிரி நடக்கிறதுக்கு? பழைய கதையெல்லாம் இப்ப எதுக்கு பேசினுறீங்க? அதான் எல்லாம் முடிஞ்சு குழந்தைய பிறகு போதுல. அதுக்காக எங்களால குப்பத்துக்கு வர சொல்றியா? ஏன் குப்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் மனுஷன் கிடையாதா? நான்லாம் உங்களை மனுஷங்களாவே மதிக்கிறது இல்ல. கதிரம்மா அவங்க வீட்ல வளகாப்பு நடத்தணும்னு ஆசைப்படுறாங்க. கொஞ்சம் எல்லாரும் பெரிய மனசு பண்ணுங்களேன். சித்தப்பா, கதிரம்மா ஆசைப்படுறாங்களே, அவங்க வீட்டில் சோமியாக்கு அந்த ஃபங்க்ஷனை பண்ணட்டும். டேய், உன்ன மாதிரி என்னால் கௌரவத்தெல்லாம் விட்டு கொடுத்து குப்பத்தோட ஒட்டி உறவாடலாம் முடியாது. எனக்கும் கௌரவ அந்தஸ்தெல்லாம் இருக்கு. இப்ப குப்பத்துல வளகாப்பு வைக்க கூடாதுன்னு சொல்ற நீங்க, நாளைக்கு வளகாப்புக்கு குப்பத்து ஜனங்க யாரும் வரக்கூடாதுன்னு சொல்வீங்க. வந்தா கௌரவம் போகும் வேற சொல்வீங்க. எதுக்கு வம்பு? அதனால சௌமியா வளகாப்பு கதிரம்மா ஆசைப்பட்ட மாதிரி கதிர் வீட்ல தான் நடக்கணும். டேய் கதிரே, அக்கா, நான் உனக்கு அதானே பேசின்னு இருக்கிறேன். நீ என்ன வேடிக்கை பார்த்து பேசாமல இருக்கிற? அம்மா ஆசையா நிறைவேற்றி வைடா. அவங்க ஆசைப்பட்ட மாதிரி சௌமியாவோட வளகாப்பு உங்க வீட்ல தான் நடக்கணும் மாமனாராண்ட சொல்லு. இல்லக்கா, சௌமியாவோட வளகாப்பு குப்பத்தில் நடக்க வேணாம். மாமா விருப்பப்படியே நடக்கட்டும். என்ன கதிரு, நீயா பேசுற? ரொடி பேபி, வேண்டாம், விடுங்க. அவ ஏதோ முடிவு பண்ணிட்டு தான் பேசுறான். சரி, அப்போ ஒண்ணு பண்ணலாம். குப்பத்திலயும் வானா வீட்லயும் வானா, வளகாப்பா மண்டபத்துல வச்சுக்கலாம். என் தம்பி சத்யா சொன்ன மாதிரி நம்ம வளகாப்ப மண்டபத்திலே வச்சுக்கலாமா? சரி அண்ணி, நீங்க சொல்றனால ஒத்துக்கிறேன். மண்டபத்திலே வச்சுக்கலாம். நீங்க இதே மனசுல வச்சுக்காதீங்க. வளகாப்பு நல்லபடியா நடக்கட்டும். உங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லிடுங்க, சரியா? சரிங்க, ஆ, சரி. போயிட்டு வரேங்க. போயிட்டு வர சம்பந்தி. வளையல் வாங்க நகை கடைக்கு போகணும்னு சொல்லியிருந்தேன். இன்னும் ஒருத்தர் கூட வரலையே.
சௌமியா வந்துட்டேன். என்ன அனிதா இவ்ளோ லேட்டு? இதோ அவ்வளவுதான் சித்தி, கிளம்பிட்டேன். இன்னும் சத்யாவை காணோம். ஆமா ஆமால, அண்ணி லேட் பண்ண மாட்டாங்களே, அவங்க தானே முதல் ஆளா வருவாங்க. ஆமா. இருங்க, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். ஏ சௌமியா நில்லு. ஆ? நீ உன இப்ப படி ஏறி இறங்க வேண்டாம். கதிர், ஆ. நீ போய் சத்யாவை கூட்டிட்டு வா. கதிர், பெரியம்மா சொல்றாங்கல்ல, நீ போய் சத்யா அண்ணிய கூட்டிட்டு வா. விடு, நீ உன் வேலையை பாரு. ஏற்கனவே டைம் ஆச்சு மாப்ள, போய் கூட்டிட்டு வாங்க. போ. கதிர், என்னாச்சு உனக்கு? சத்யாவை கூட்டிட்டு வரதுக்கு ஏன் இவ்ளோ தயங்குற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இதோ போறேன். எல்லாரும் நகை கடைக்கு கிளம்பிட்டாங்க போல இருக்கு. அண்ணி, உங்களுக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங். வாங்க கிளம்பலாம். நான் வரல, நீங்களாம் போயிட்டோங்க. என்ன அக்கா, நொடி பேபி, நீ கடைக்கு வரலன்னதும் சௌமியா முஞ்சி எப்படி மாறி போச்சுன்னு பாருங்க. வாங்க போயிட்டு வந்துருவோம். என்ன கட்டாய பத்தாது அவங்க பேபி, நான் நகை கடைக்கு வரமாட்டேன். சத்யா, என்னாச்சு? நல்ல காரியமா கடைக்கு போகும்போது நீ வரமாட்டேன்னு சொல்லி ஏன் அடம் பிடிக்கிற? மா, இன்னுமா உனக்கு புரியல? அவளுக்கே தெரிஞ்சு போச்சு அவர் ராசி இல்லாதவன்னு. ஏய், பாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியாடி? நான் என்ன இப்ப இல்லாததையா சொன்னேன்? அவளால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு தானே சௌமியாவோட வளகாப்பியே தள்ளி வச்சீங்க. அது தெரிஞ்சு ரோஷப்பட்டு வீம்புக்கு வளகாப்புக்கு நாளை குறிச்சிட்டா. இருந்தாலும் அவ மனசுல உறுத்தல் இருக்கும்ல. போது நிறுத்துக்கா, அவள் தான் சொல்லிட்டேன். சத்யா, உனக்குள்ள இப்படி ஒரு ஃபீல் இருக்கா? இத வச்சு மண்டபத்துல உன்னை என்ன பாடுபடுத்துறேன்னு பாரு. அண்ணி, நீங்க வரலன்னா நான் வளையல் வாங்கவே போல அண்ணி. கர்ப்பிணி பொண்ணு சொன்னா பழிக்கோன்னு சொல்லுவாங்க. நீங்க வேணா பாருங்க, உங்க நல்ல மனசுக்கு ஏன் வளகாப்பு முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆமா சத்யா, சௌமியா சொன்னதை தான் நானும் சொல்ல வந்தேன். நீ இந்த வீட்டோட மருமக. நீ இல்லாம இந்த வீட்ல எந்த காரியமும் நடக்காது. ஒழுங்கா என் கூட வா. வாங்க. அனிதா, வாங்க போலாம். வாங்க மாப்ள. வளையல் காட்டுங்க. இவங்களுக்கு அம்மா? இவளுக்கு. சரிப்பா. எனக்கும் வாங்கி கொடுங்க. பாரு. அக்கா, நொடி பேபி, நீ பார்த்துட்டு இருங்க, நான் கால் அட்டன் பண்ணிட்டேன். சித்தி, அம்மா, நீங்க வளையல் பார்த்துட்டு இருங்க. நான் செயின் எடுக்கணும், அதை பாக்குறேன். சரி. செயின் எங்க இருக்கு? மேல இருக்கு மேடம். சூப்பரா இருக்கும். அக்கா, இத பாருங்க, டிசைன் பாருங்க. வேற ஏதாவது பாரு. இத காட்டுங்க. இது இத வாம்மா. காட்டுங்க. சரி, நீங்க வளையல் பார்த்துட்டு இருங்க.
நான் போய் காதுக்கு தோடு எடுத்துட்டு வரேன். பெரியமா எனக்கு தோடெல்லாம் எதுவும் வேண்டாம். தோடு உனக்கு இல்லம்மா, எனக்கு. சரிக்கா. பாத்துட்டு இருங்க. இது ரொம்ப நல்லா இருக்குமா? தோடு எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மேடம். சரி. நொடி பேபி, என்ன தனியா உட்காந்துட்டு இருக்கீங்க? எனக்கு எதுவும் வேணாம் அவள் பேபி. ஏங்க அங்க பாத்தீங்களா, சௌமியா வளகாப்புக்கு வளையல் வாங்க வந்துட்டு அவங்கவுங்க அவங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க எதுவும் வாங்கல? எனக்கு எதுவும் வேணாம் அவள் பேபி. வேணாண்ணா, அப்ப இங்க இருக்கிறது எதுவுமே உங்களுக்கு பிடிக்கலையா? அப்படி இல்ல. சரி, அப்போ உங்களுக்கு பிடிச்சது பாருங்க. ஆ, நீங்க இருங்க. சார் சொல்லுங்க சார். ஏதாவது நியூ அரைவல் காட்டுங்க. ஓகே சார். நாத்துக்கு வெயிட். ரிங் எதை பாருங்க பாருங்க. இந்த மோதிரம் சூப்பரா இருக்குல்ல அவள் பேபி. நல்லா இருக்கே, போட்டு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு ரோடி பேபி. நைஸ். சூப்பரா இருக்குல்ல. மாப்ள, இதுக்கு பில் போட்டுருங்க. ஓகே. போலாமா? பாத்தீங்க. நல்லா இருக்கு ரோடி பேபி. சூப்பரா இருக்குல்ல. ஆமாங்க. என்ன அண்ணி? மோதிரமா? ஆமா நல்லா இருக்குல்ல. அம்சமா இருக்கு அண்ணி. இந்த மோதிரம் என்ன ரேட்டு? இது 2 லட்சம் மேடம். என்னது? இவ்வளவு சின்ன மோதிரம் அவ்வளவு விலையா? இது வெள்ளி தானா? இல்ல மேடம், பிளாட்டினம். ரோடி பேபி, அது பிளாட்டினம்ங்க. அப்படின்னா? அதாவது இது கோல்டை விட விலை காஸ்ட்லி. அதுவும் இல்லாம இந்த ஸ்டோன் இருக்குல்ல, இதெல்லாம் டைமண்ட்ஸ். அண்ணி, நீங்க செலக்ட் பண்றது எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான், அண்ணன் உட்பட.